தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளமாக நம்ம இந்த 10 மாதம் என்ன செஞ்சுருக்கோம்? அப்படி நீங்கள் உங்கள் கையில் ஏதாவது பென் இருந்து நோட் இருந்தால் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எழுதி பாருங்கள். செய்யலைன்னா பிளாங்காக விட்டுருங்க. இல்லை ஃபோன் இருந்துச்சுன்னா நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது இந்த 10 மாதம் வீணாக்கி தான் நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா? தேவனுடைய பிள்ளைங்கிற அதாவது ஒரு வசனம் இருக்குது, விசுவாசம் கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை மறித்திருந்த நம்மளை எதுக்காக பாவத்தில் மறித்திருந்த நம்மளை ஜீவன் உண்டாக்க தான் வந்தார். அதான் அந்த வசனம் உபாகத்தில் சொல்லியிருக்கு. கர்த்தர் நமக்கு எப்படி இருக்காருன்னா ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அதாவது திருடன் கொல்லவும் அடிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன்னு காட் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜீவன் உடைய நம்ம செத்த மாதிரியே இருக்கிறோமா, இல்லை ஜீவனை உடையவர்களாகவே இருக்கிறோமா? இந்த 10 மாதம் நம்ம செத்த கிரியைகளே செஞ்சுட்டு இருந்தோமா, இல்லை ஜீவனுக்கு ஏதுவான கிரியைகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தோமா? எத்தனை பேருக்கு இது விளங்குதுன்னு எனக்கு தெரியல. விளங்குச்சுன்னா நீங்கள் ஜீவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாமே முடிவு போகுது. புதிய ஏற்பாட்டின் காலம் முடிய போகுது, கிருபையின் காலம் முடிய போகுது. நம்ம அந்த காலத்தில் இயேசு தேவனை எப்படி சொல்லுவாங்கன்னா தேவன் கர்த்தர் அப்படி தான் ஒரு தூரமாக தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்? ஆயத்திருந்தாலே ஏசு அப்பா, ஏசப்பா அப்படிங்கிற ஒரு ஆவியை நமக்குள்ளே கொடுத்து இருதயத்தில் ஊற்றி பிள்ளைங்கிற ஒரு ஆவியை நமக்கு கொடுத்து நம்ம உட்கார வச்சிருக்காரு. ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி உட்கார வச்சிருக்காரு. நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்னா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தோம், சாவுக்கு ஏதுவாக தான் நம்ம இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தான் ஜீவனுக்கு ஏற்றதான் நம்ம இருந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட கிரியைகளை இத்தனை நாளை நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னு நம்மை சோதித்தறிந்து புதிய மாதத்துக்குள்ள நீங்கள் புதிய வருஷத்துல நம்ம அடியெடுத்து வைக்கலாம். அந்த 2 மாதமும் உங்களே சரி செஞ்சு நீங்கள் என்ன கிரியைகளில் இருந்தீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே முடிய போகுது, கிருபை முடிய போகுது. பேசிகிட்டு இருக்க நான் என்னுடைய காலமும் முடிய போகுது. ஏன்னா பைபிளில் ப்ரீச் பண்ணுற டைமும் முடிஞ்சிடும். அவர் வரும்பொழுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் இருப்போம். சபையும் இங்கே சபை இருக்காது, எல்லாத்துக்கும் முடிய போகுது. நம்ம எந்த கிரியைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படிதான் நம்ம இன்னைக்கு நம்மளே சோதித்தருந்து பார்க்க போகிறோம். பேசுறது விலங்குல அப்படின்னா ஒன்றும் இல்லை, விலங்குச்சுன்னா கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பகுதி கொஞ்சம் டீப்பாக இருக்கும். எடுத்துக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம். மரித்தவர்களாகவே நம்ம யாரும் உட்காந்துருக்க வேண்டாம், கொஞ்சம் உயிருள்ளவர்களாக நம்ம எல்லாரும் உட்காந்துக்கலாம். சரிங்களா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5லேருந்து வாசிங்க, 5லேருந்து 9 வரை. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். அப்பா பிதாவே கூப்பிடுறதுக்கு நமக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் காட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆகையால் நீ அடிமையாக இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். முன்னாடி நம்ம இயேசுவை ஏற்றுக்கூடாதப்ப நம்ம அடிமையாக இருந்தோம். எதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தோம்னா உலக வழிபாடுகளுக்கு அடிமையாக இருந்தோம், உலக பழக்க வழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் நம்மளும் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டுமே, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்துமே அந்த அடிமையா கிரியைகளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. 4ல் ஃபர்ஸ்ட் வசனம் வேகமா வாசிங்க. அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை, டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. இந்த 10 மாசத்துலயும் காட் உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க என்னுடைய பிள்ளைங்கிற கிரியைகள் ஏதாவது வித்தியாசத்தை கொண்டு பண்ணியா? உனக்கும் மற்றவனுக்கும் ஏதாவது நீங்க ஏதாவது நோட் பேட் இருந்துச்சுன்னா, பெண் இருந்துச்சுன்னா தயவு செய்து ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் மருத்துவமா இருக்க வேணா, உங்க நோட்ஸ் நம்ம ஃபோன்ல இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்களே உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை பண்ணீங்க இந்த 10 மாசத்துல நான் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு. ஏன்னா நம்ம சிறு பிள்ளைகள் இல்லை, நான் பேசுறது எல்லாருக்குமே புரியும் இல்லையா? ஆனால் நம்ம உங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பார். நீங்கள் சிறு பிள்ளைகள் இல்லை. சிறு பிள்ளை என்னன்னா எதுவுமே தெரியல, ஆண்டவர் மட்டும் பேர் மட்டும் தெரியும். நான் சும்மா சர்ச்சைக்கு வருவேன், போவேன், அம்மா கூப்பிடுவாங்க, அப்பா கூப்பிடுவாங்க, வந்துட்டு போவேன், பாஸ்ட்டு வந்துட்டு போவேன் அப்படின்னா நீங்கள் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா எஜமானுங்கிற பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் சிறு பிள்ளையாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. இந்த 10 மாதத்துல நல்லா நம்ம 10 மாதம் முழுங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல உணர்வு உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். புறஜாதியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா உணர்வு இல்லாமல் தான் தேவனை தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இங்கே உட்காராதீங்க, உணர்வு உள்ளவர்களாக இருப்போம்.
புத்தியில வந்து அந்தகாரப்படாம, அதாவது புத்தி வந்து இருட்டாவே இருக்கும், எதையும் யோசிக்க மாட்டாங்க, எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி அந்த இடத்துல உட்காராம புத்தியில தெளிந்தவர்களாய், நான் என்ன சொல்றேன், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். தூங்குறவங்க இரவுல தூங்குவாங்க, குடிக்கிறவங்க இரவுல குடிப்பாங்க, வெறி கொள்ளுறவங்க நல்லா பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் எல்லா வெறி கொள்ளுறதும் குடிக்கிறதும் ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாமல் பகலுக்குரிய பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதற்கேற்ற கிரியைகள் என்னென்ன அப்படிதான் நம்ம இன்னைக்கு யோசிச்சு நம்மளே சோதித்தறிந்து பார்க்க போறோம். வீணாய் கழிக்காதுங்க நாட்கள் எப்படி இருக்குதுன்னா பொல்லாதான் இருக்குது. நிச்சயமா அப்படிதான். நம்ம இயேசுக்காய் வாழ முயன்றாலும் நாட்கள் நம்மளே வாழ விடாது. நாட்களை எண்ணுகிற அறிவை கத்த நமக்கு நீங்க தரணும் அப்படின்னு எல்லாரும் பிரயாசப்படுங்க. கெஞ்சி கேட்கிற உணர்வுள்ளவர்களாய் நம்ம இருப்போம். ஏன்னா இந்த வார்த்தை நான் ஆண்டரை உருவாக்கி கூட்டுறதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே நம்ம பேசணும் அப்படின்னா யாருக்குமே ஒன்றுமே இல்லை, என்னதான் சொல்லிட்டு போவாங்கன்னா நம்ம புதுதாக இருக்குன்னா புதிய ஆவி நமக்குள்ளே வரணும். கேட்குற உங்கள்கிட்டயும் அந்த புதிய ஆவி உங்கள்கிட்டயும் வந்து நம்மளும் உணர்வுள்ளவர்களாக இருக்கும். புறச்சாதியாரமாய் உணர்வு இல்லாமல் இருட்டாக இருக்காமல் புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். அதில் அவர் சொல்கிறாரு, இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரேயரில் வளர்ந்துட்டு வந்தார், சின்ன ப்ரேயரில் வளர்ந்துட்டு வந்தார். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து கேத்தலிக். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன கஷ்டப்பட்டுருக்க, ப்ரேயர் பண்ண வேண்டியதானே, அவங்களாம் அவர் ப்ரேயர் பண்ணுறாங்க, நீங்களும் ப்ரேயர் பண்ண வேண்டியதானே. அவங்களாம் டூப்ளிகேட்டு. யாரு என்னதான் சொல்கிறாரு, அவங்களாம் டூப்ளிகேட்டு, நாங்கள் தான் ஒரிஜினல். அவங்களுக்கு பாரு, ஒரு கிறிஸ்துவ பற்றி சொல்லும் போது கூட பரவாயில்ல, ஒரு ஹிந்து வந்து நம்மக்கிட்ட சொல்கிறானே ப்ரேயர் பண்ணு, பரவாயில்ல, அவங்க ஏசி பற்றி தெரிஞ்சு ஒரு என்கரேஜ் கூட பண்ணல. அந்த டாக்டர் டூப்ளிகேட்டு, அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்தவங்க, நாங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாக 1000 வருஷமாக நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க பாரம்பரியத்தை கடைபிடித்துக்கிறாங்க தவிர இயேசுவே அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. இயேசுவை தெரியாதவங்க இன்னைக்கு நம்மளும் அப்படியே பாரம்பரிய அந்த சடங்கு அந்த இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இயேசுவை தெரியாம தான் அவங்களாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இங்க இருக்கிற நம்மளுமே இயேசுவை தெரியாம இருந்தோம் அப்படின்னா பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறதா இருக்கும். அது என்னென்ன பாரம்பரிய கிரியைகள் பார்த்தோம்னா, லூக்கா 12:7 அது எடுக்க வேணாம், நான் சும்மா சொல்லிட்டு போகிறேன். மார்க் 7 பார்த்தீங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்து வந்துட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போவார், கை கழுவமாக சாப்பிடுவார். அப்போ பரிசேயர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னடா கை கழுவமாக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இதுதான் தெரியாதா அப்படின்னு. ஏசப்பா சொல்வார், நீங்கள் வந்து மார்க் 7 பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் முன்னோர்கள் செய்த பாரம்பரிய சடங்குகளையும் கிண்ணங்களையும் பாத்திரத்தையும் வளர்க்குறது தான் நீங்கள் வெளியானது தான் நீங்கள் வந்து இருக்க விரும்புறீங்க தவிர உள்ளாக நீங்கள் எதுவுமே மாறலை. உள்ளாக நீங்கள் பொல்லாப்பு செய்கிறவங்க தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு காட் சொல்லுவார். ஏன்னா என்ன தெரியுதுன்னா, அவங்க பாரம்பரிய சடங்குகளை கடைபிடிச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துவர்கள் நம்ம எல்லாம் கவனிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துவர்கள் நீங்கள் பாரம்பரியத்தையும் நாட்களையும் சமயங்களையும் காலங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லை. அதுக்கு அடையாளம் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, காலம், நேரம், சஷ்டி விரதம் அதெல்லாம் அந்த காலங்கள் நேரம்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள யார் இல்லை, இயேசு இல்லை. நம்ம இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை நான் அறிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்குள்ள இயேசு இல்லை. ஏன்னா ஏசப்பா நாட்களையும் காலங்களையும் மாத பிறப்புகளையும் அந்த சடங்கு குத்து விளக்கையும் அவர் அறிந்து. அவர் இன்னைக்கு தூரமாக இருந்த நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறார், நமக்குள்ளே வந்திருக்கிறார், ஜீவனாய் வந்திருக்கிறார், நமக்கு எல்லாமாய் நமக்குள்ளவே அவர் இருக்கிறார். அதனால் அதெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் என்னதுன்னா பாரம்பரியங்கள், இதெல்லாம் செத்த கிரியைகள். புரிஞ்சா? மாம்சத்துக்குரிய கிரியைகள். அது ஆண்டவர் அழகாக சொல்லியிருப்பார், பவுல் அழகாக எழுதியிருப்பார். கலாத்தியர் 4:8-9 நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி திரும்புகிறதை நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் காட்டுகிறது. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிடுச்சு. இது புரியுதுங்களா? முதல் வசனம் பாருங்க. தேவனாலே அறியப்பட்டிருக்க நம்ம எல்லாம் தேவனை அறிஞ்சுமே பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பணும் அப்படின்னா நாம் அடிமைகள் தான். புரிச்சுங்களா? அடிமைக்குரிய கிரியைகள் தான். இதெல்லாம் நமக்கு எப்படிப்பட்டதுன்னா மாம்சத்துக்குரிய கிரியைகள். அது கொலைசியர் 2:20-21 மறுத்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறது போல மனுஷனுடைய கற்பகளின்படி போதனைகள் படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதேங்கிற கட்டளைக்கு உட்படுகிறது. என்ன ஆதி காலத்துலலாம் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இதை பண்ணாத, எத்தனை பேர் அந்த வீட்டை இதை தொடாத இப்படின்னு தான் இப்படி சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னா இருந்துச்சு இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் முறியடிச்சு தான் வந்தார்.
இன்னமும் நம்ம அதையே பண்ணிட்டு இருந்தோம், இதை பண்ணாத இதை பண்ணாத இதை தொடாத இது பண்ணணும் அப்படின்னா நம்ம மனுஷ கற்பனைகளை தான் ஃபாலோ பண்ணுறோமே தவிர இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணல. மனுஷனுடைய கற்பனைகள் முன்னோருடைய கற்பனைகள் படி தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் அனுபவிக்கிறதுனால என்ன ஆகும்னா இப்படி அழிந்து தான் போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை, அவனுக்கு பிடிச்சி அவன் பண்ற ஆராதனை. இது அதில் 23 பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான போதனைகள் ஆராதனைகள் மாயமான தாழ்மை சரீர ஒடுக்கத்தையும் அன்றி பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேருக்கூடிய மற்றொன்றுக்கும் பிரோஜனப்படாது. எல்லாத்தையும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.